அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷிகலாட்டா. இந்த வீடியோ பார்த்த பிறகு புதினா காம்பை கண்டிப்பாக குப்பையில் போட மாட்டீங்க. இந்த காம்பில் இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இது போல் வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம இது போல் ஒரு கம்பியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா என்ன பண்ணலான்னா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா கொஞ்சம் தள்ளி 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 நம்ம என்ன பண்ணிக்கலாம், சும்மா நம்ம நல்லா ஹீட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கம்பியை நம்ம வச்சாலே போதும், நல்லா ஹோல்ஸ் விழுந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா தள்ளி தள்ளி நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கீழெல்லாம் அந்தளவுக்கு ஹோல்ஸ் எதுவும் போட தேவையில்லை. அதாவது நம்ம நிறைய ஹோல்ஸ் போட தேவையில்லை. 1-2 ஹோல்ஸ் நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி நல்லாவே வடிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம கீழே பாருங்கள், நான் எப்படி ஹோல்ஸ் போடணும் அது மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கம்பியை நல்லா இது போல் தண்ணியில் காட்டினீங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டிலுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா இது போல் சூப்பராக எந்த மண்ணில் செடி வச்சா நல்லா வளருமோ அந்த மாதிரி மண்ணை சூஸ் பண்ணி அந்த பாட்டில் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் இயற்கை உரமே யூஸ் பண்ணி செடி வளர்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புதினா தண்டுங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், இருக்கிறதுலே நல்ல ஸ்ட்ராங்காக கீழே வேர் இது போல் குட்டி குட்டி வேர் இருந்தால் கூட பரவாயில்ல, இது போல் ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சொருவி கொடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த தண்டு கொஞ்சம் நல்லா தடமாக இருக்கணும், அதில் வேர் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற புதினா தண்டுங்களாக பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட செடியோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவே முடியாது. இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாட்டில் ஃபுல்லாகவே இந்த புதினா செடியை நட்டு வச்சாச்சு. இதில் நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல 1 வீக்லேயே என்ன ஆகும், துளிர் எடுக்க ஆரம்பித்து 1 மந்த்லேயே நம்மளுக்கு அப்படியே பச்சை பசேல்னு புதினா வளர்ந்துடும். நம்ம பாட்டிலில் செஞ்சுருக்கிறதுனால இதை எங்கே வேணாலும் அழகாக ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டு நம்ம எங்கே வேணாலும் தொங்க விட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஐடியான்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு ஜன்னல் மேலே அந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம அழகாக வச்சு அழகாக நம்ம தண்ணி ஊற்றினோம்னா என்ன ஒன்று, அந்த தண்ணி அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. நான் ரொம்ப பெருசாக போட்டதுனால அந்த தண்ணி வெளியே வருது. மோஸ்ட்லி நீங்கள் அந்த புதினா தண்டு சைஸ்க்கே நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அந்த தண்ணி வெளியே வராது. இதே மாதிரி நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி விட்டோம் அப்படின்னா 1 மந்த்துக்கிட்டே நல்லாவே பச்சை பசேல்னு புதினா வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இது மாதிரி நம்ம ஒரு வாட்டி செஞ்சிட்டோன்னா நம்ம லைஃப் லாங் புதினாவை கடையில் போய் வாங்குவோன்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்லேயே சூப்பராக பிளான்டிங் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இருக்குது இந்த ஐடியான்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸ் சீரீஸ் டே 4 என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 70.60 வெயிட் இருந்தேன். காலையில் நான் எப்போவுமே ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு நான் என்ன குடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் சீரக தண்ணி தான். நம்மளுக்கு மோஸ்ட்லி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த சீரக தண்ணி குடிச்சிங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும். நான் வெயிட் லாஸ்க்காக தான் நான் என்ன பண்ணுறேன், சீரக தண்ணி டெய்லி குடிக்கிறேன். அதில் கொஞ்சமாக சீனி சர்க்கரை சேர்த்து, அதாவது ரொம்ப சர்க்கரை லைட்டாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 கோதுமை தோசை, மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, 2 மீன் ஃப்ரை நான் எடுத்துக்கிறேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக டீ எடுத்துக்கிறேன். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் இது போல் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் 2த்தையும் அவிச்சு ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அந்த சுண்டல் கூடவே நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சமாக சூப் வெஜிடபிள்லாம் போட்ட மாதிரி ஒரு வெஜிடபிள் சூப் நான் எடுத்துக்கிறேன். இப்போது என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 70.25 இருக்குது. அதாவது 35 கிராம் லெஸ் தென்னாக காட்டுது. இன்றைக்கி நம்மளோட ராசி கலெக்ஷன் இன்றைக்கான சூப்பரான அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்த சூப்பரான குர்த்தி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்து எந்த அளவுக்கு ரிச்சாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதோட ஷாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 999க்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கலர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சூப்பரான அனார்கலி தான். இந்த அனார்கலியில் 2 கலர் அவைலபிளாக இருக்குது. சைஸ் கிட்டத்தட்ட அப் டு 44 சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 1350 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் வித் ஃப்ரீ டெலிவரி. இதில் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் தான் வருது. அந்த ஷால்லையும் பாருங்கள் எந்த அளவுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு.
நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான டிராப்டு சாரீ தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 4 கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த சாரியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் வந்து அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு. இந்த சாரி வந்து சூப்பரா இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூ. 1250 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெலிவரி தான் அவைலபிளா இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்ன பார்க்கலாம். இந்த கலெக்ஷன் வந்து சூப்பரான ஒரு அனார்கலி தான். வித் ஃபேண்ட்டோட வருது. ஃபேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து குடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூ. 1250 நம்ம குடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான சாரி தான். இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 850க்கு குடுத்துட்டு இருக்கோம். இந்த சாரியில வந்து சிங்கிள் கலர், அதாவது சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இதில் எதனா ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். கீழே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ராஷி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது. டைம் இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷி கலாட்டா.